புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களிடம் பணம் பெற்று அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு உதவ நீங்கள் முன் வந்திருக்கிறீர்கள். ஆமா, இதனால் என்ன பலன் இவருக்கு கிடைக்கப் போகின்றது? இதில் எதுவும் ப்ராஃபிட் பார்க்கின்றாரா? ஆமா. செந்தில் குமரன் இதில் எதுவும் லாபம் ஈட்டுகிறாரா? ஒரு சர்ஜரிக்கான தொகை வந்து கிட்டத்தட்ட $7,000. ரஃப்லியா ஒரு 18,000, 18 லட்சம் வைப்போமே. நான் எத்தனையோ பேருக்கு பள்ளிக்கூட புத்தகங்களோ எதையோ குடுத்து விளம்பரமா அப்படி நான் செய்யலாம். ஆனால் நீங்க எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சு கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அன்று அந்த நிகழ்வுல வந்தபோது அவங்க அழுது கொண்டு சொன்ன விதம் தெரிஞ்சுச்சு. எத்தனை பேத்துக்கு இந்த உதவி கட்டாயமா செய்யப்பட வேண்டி இருக்குது. அதை நீங்க எவ்வளோ மிகச் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்க பார்த்தோம். எனக்கு அந்த உண்மையா அத ஃபீல் பண்றேன் நான். இந்த மாதிரி செய்தா இவ்வளோ நல்லதுண்டு. அவங்கள அனுப்புவாங்க எனக்கு, "அண்ணா இன்றைக்கு தான் எனக்கு நீங்க உயிர் குடுத்த நாள் போன வருஷம். எங்கள நோக்கமே அதுதானே. அவங்க ஒரு உயிரோட இருக்கோன்னு தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம்." உதவிங்கிறது இப்பயும் தேவைப்படுற ஒன்று. இந்த மருத்துவ தேவை ஒரு உயிர் காப்பதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம்னு சொல்லுங்களே. அதுதான் அதை எதிலுமே அடிச்சுக்க முடியாது. அதுக்கு மேல எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு வந்து அரசா தரப்புல இருந்து உங்களுக்கு போதுமான சப்போர்ட் கிடைக்கும். அவங்கள எங்களுக்கு ஒன்றும் இது இல்லாம இருந்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா நாங்கள் எங்கள பாட்டுக்கு செய்யும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு நன்மை வருதுண்டா பேசாம நான் கூடுதலா ஒன்றுக்கும் நான் போறதில்ல. லங்காஸ்ட்ரே நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை நாம் சந்திக்கின்றோம். கடந்த வருடம் நாங்கள் ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கிற பிரமுகரோடு, குறிப்பாக மின்னல் செந்தில் என்றால் யாருக்கும் தெரியும். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு மின்னல் செந்தில் குமரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் துஷன். வணக்கம் நேயர்களுக்கும். எப்படி இருக்கீங்க? கடந்த வருடம் நாங்கள் ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். நினைக்கிறேன் அப்போது 150வது இருதய அறுவை சிகிச்சைக்காக நீங்கள் தயாராகி இருந்தீர்கள். பலருக்கு பலவிதமாக நீங்கள் உதவி கொண்டிருக்கிறீர்கள். இலங்கையிலே வடக்கு, கிழக்கு, அதே போல மலையகம், இப்படி பல பகுதிகளிலும் இருதய அறுவை சிகிச்சை செய்ய உடனடியாக அவசர தேவை இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் முகமாக முன்வந்து இன்று வரை களத்திலே இயங்கிக் கொண்டிருப்பவர் தான் திரு செந்தில் அண்ணா அவர்கள். ஆகவே இரண்டாவது தடவையாகவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் அடிக்கடி பார்க்கறது. புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழ் உறவுகள் இலங்கையில் இருக்கின்ற தெரியாதவர்களுக்கு உதவி செய்ய எவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதை உங்களுடைய முகப்புத்தக பதிவுகளில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல நீங்கள் அவர்களிடமிருந்து பெறுகின்ற உதவிகள் எவ்வாறாக இருக்கின்றது, எந்த வகையில் இருக்கின்றது, எவ்வளவு கணக்கு வழக்குகள் எல்லாம் மிக தெளிவாக அப்டேட் செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். அதுதான் சிறந்தது, அதுதான் தேவை. பலருக்கு பல கேள்விகள், சந்தேகங்களுக்கும் அதற்கான பதிலையும் நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பதோடு இன்னமும் இலங்கையிலே யார் யாருக்கு என்னென்ன உதவிகள், குறிப்பாக இந்த மருத்துவ துறையில், அதுவும் இருதய அறுவை சிகிச்சைகள் யார் யாருக்கு உடனடியாக செய்ய வேண்டுமோ அவற்றை முன்னின்று சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார் செந்திலன் அவர்கள். இன்றும் நாங்கள் பேச போகின்றோம். மீண்டும் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். நிச்சயமாக இன்னும் பல அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கு தயாராகத்தான் வந்திருப்பார். ரைட், நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். சொல்லுங்கண்ணா, இந்த முறை நன்றி இன்ட்ரோடக்ஷனுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்க. முதற்கண் நான் இப்படி நான் இயங்குவதற்கு காரணமாக உள்ள கொடையாளிகளுக்கும் இறைவனுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ஊடகங்கள், உங்களை மாதிரியான ஊடகங்கள் இப்படி வெளியில் கொண்டு வந்தபடியாகத்தான், அதுவும் குறிப்பாக லங்காஸ்ட்ரேக்கு அந்த காலம் தொடக்கமே பயணிக்கிற ஒரு ஊடகம், பயணம் செய்து கொண்டிருக்கும் ஊடகம். எப்போவுமே ஈவன் லாஸ்ட் எங்களோட இன்னிசை நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் 109க்கு அன்லிமிட்டட் சப்போர்ட், கேட்ட உடனே சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, இந்த மாதிரிலாம் செய்தபடியாக தான் நாங்கள் இந்த அளவுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பார்க்கும்போது தெரியுது போன வருடம் இருந்த அளவு, அதாவது ஃபேஸ்புக்கில் இருந்த பதிவுகளுக்கும் அந்த ஒரு வருடத்தில் என்ன எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல எத்தனையோ மக்களுக்கு, முடியாதவர்களுக்கு, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பலர், எப்படி எங்களுடைய உயிரை, எங்களுடைய பொழுது அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் யோசிப்பார்கள், எங்களுடைய கணவர் அல்லது அம்மா அப்பா யாருக்காவது எப்படி நாங்கள் இந்த இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, நாங்கள் எப்படி செய்ய போகின்றோம் என்ற எதிர்பார்ப்பு, பிரச்சனை, கேள்விகள் இருக்கும். அவர்களுக்கு உடனடியாக நீங்கள் உதவுகிறீர்கள். நிச்சயமாக அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னும் பலருக்கு உதவி தேவை இருக்கலாம். அவர்கள் கூட உடனடியாக எங்களுடைய இந்த காணொளிக்கு கீழே உங்களுடைய விவரங்களை நீங்கள் தெரிவிக்கலாம்.
உங்களுடைய தேவை என்ன என்பதை சரிபார்த்து உங்களுக்கு உதவ அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த ரீதியில நான் வந்து கார்டியாலஜிஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல, கார்டியாலஜிஸ்ட் உங்களோட கார்டியாலஜிஸ்ட்டுக்கு நீங்க போய் இதய வருத்தம் உள்ளவர்கள் அவர்களை தொடர்பு கொண்டால், அவர்கள் மூலமாக வந்தால் இது நல்லது. ஏனென்றால் கட்டாயம் வைத்தியம். வைத்தியர்கள் மூலமா வருவதை தான் நாங்கள் ஏற்பதுண்டு. இல்லைண்டா அந்த மானிட்டர் பண்றது இவருக்கு என்ன வருத்தம்னு எங்களுக்கு தெரியாது. சில சமயம் அவங்க சும்மா ஒரு நெஞ்சு நோண்டோனே அனுப்பி விடுவாங்க. அது அப்படி என்று இல்லாமல் இதய நிபுணர்கள் மூலமாக வரவும். நீங்கள் சொன்னபடி இந்த பாரிய ஒரு வளர்ச்சி முதல் 2016ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த ஜேர்னி 100வது சிகிச்சைக்கு வர 2019 வரையும் எடுத்தது. அப்புறம் இப்போ நடுவில் கோவிடால கொஞ்சம் தடப்பட்டிருந்தது. 2016ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு 50வது சிகிச்சை தொட்டோம். 50வதுலேருந்து 100க்கு வாரதுக்கு 2023, அப்புறம் 100லேருந்து 180 2025, இப்போ 180லேருந்து 200க்கு ஒரே வருடம் தான். அப்போ கிட்டத்தட்ட மக்களின் உதவியோடு, நான் ஒரு பாலம் தான், மக்களின் உதவியோடு இப்போ எங்களோட மெயின் நோக்கமே இளம் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. 2வது இளம் குடும்பங்களில் உள்ள தாய் தந்தையர்கள். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையோட தாய் இறந்து போனால், இப்போ சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பவதாரணி என்று சொல்லிட்டு வல்லெடுத்துறை நெல்லியடி இந்த கிராமத்து அந்த இதை சேர்ந்தவர். 2 பிள்ளைகளோட தாய், 2 வயதும் 10 வயதும், எல்லாமே என்கிட்ட வந்து கொலம்புக்கு நான் அவையில் உடனடியாக அனுப்பி திருப்பி அவையில் போய் ஒரு டெஸ்ட் எடுக்க போன இடத்துல மோசம் போயிட்டா. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ணி அது 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 கிடைக்காம தவறினேன். அப்போ அந்த பிள்ளைண்ட நான் அவையோட வீட்டுக்கு விசிட் பண்ணேன். இப்போ வந்தபோது என்னுடைய நோக்கம் எல்லாம் போய் அந்த பிள்ளையை பார்க்கணும், அந்த அவைகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லி அவள் போய்க்க ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த உயிரை நான் காப்பாற்றி இருக்கலாமே, எங்களோட கையில் கிடச்சி அதை கொண்டு போய் சர்ஜரி செய்யறதுக்கு முன்னே போயிட்டு அப்படி 4 உயிர்கள் நாங்கள் இழந்தோம் இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸுக்குள்ள. 15 வயது வவுனியா சிறுவன், 32 வயது பவதாரணி, 40 வயது ட்ரிங்கோ 3 பிள்ளைகளோட தகப்பன், 52 வயது முன்னாள் போராளி. இவ்வளோ பேரையும் நாங்கள் சிகிச்சைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னமே இறந்தார்கள். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் தொடர்ச்சியான என்னுடைய டைமை, என்னுடைய வேலைக்கு பளவுக்கு மத்தியிலும், இது என்னுடைய ஃபுல் டைம்ன்ட்டு இல்லை, ஆனால் ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் மாதிரி வந்துட்டுது. எனக்கு பிஸ்னஸ் இருக்காங்க, அதை செய்து கொண்டு இதையும் செய்கிறதுல எனக்கு இடையில் இன்னும் ஒன்றும் இருக்கிறது. ஒரு பாடகரும் கூட, மேடை பாடகர். அதுவும் நீங்கள் இசை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். அந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு குறித்து நாங்கள் கடந்த வருடம் செய்த நேர்காணல் பேசியதும், அந்த இசை நிகழ்ச்சிகள் கூட கிடைக்கின்ற ஃபண்ட்ஸ், அந்த பணமும் இந்த நிவாரணம் 100% இப்போ நாங்கள் என்னுடைய உங்களுக்கு நேர்களோட புதுசாக யாரும் பார்க்குறேன்டா உங்களுக்கு தெரியலையாண்டா, இது நிவாரண இசை நிகழ்வுகள் ஊடாகவோ கோவில்களில் சேர்க்கக்கூடிய பணத்தின் கனடா கந்தசாமி கோவில் பணம் சேர்க்கிறேன் நான், தெரியும் தானே? அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில். எல்லா பணமும் 100% செலவுகள் எடுக்கப்படாமல் இந்த இதுகளுக்கு போகுது. என்னடா முழு செலவும் நானும் துணைவியாக இருந்தான், நிகழ்ச்சி செய்கிற செலவாக இருக்கட்டும், இங்கே வந்து போகிற செலவு, எங்களோட ஸ்டாஃப்க்கு சேலரி, அந்த எதெண்டாலுமே நாங்கள் தான் பே பண்ணுறது. அப்போ அந்த ரீதியில் உண்மையாக எங்களை நல்லா வச்சுருக்கிறார் இறைவன். எங்களோட டைமை இதுக்கு நாங்கள் டிவோட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும் நிறைய பேருக்கு, இது புதுசாக பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களிடம் பணம் பெற்று இலங்கையில் பாரான மருத்துவ உதவிகள், அதுவும் இருதய சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு உதவ நீங்கள் முன் வந்திருக்கிறீர்கள். இதனால் என்ன பலன் இவருக்கு கிடைக்க போகின்றது? அல்லது வேறு சிலருக்கு வேறு விதமான கேள்வி, இதில் எதுவும் ப்ராஃபிட் பார்க்கின்றாரா? செந்தில் குமரன் இதில் எதுவும் லாபம் ஈட்டுகிறாரா? அப்படியான கேள்விகள் இருக்கலாம். அதற்கு உங்களுடைய பதில்? முதல்ல அப்படியான ஒரு கேள்விகள் இருந்தாலும், இப்போ நாங்கள் என்ன பொறுத்தவரையும், இப்போ ஒருத்தர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. இதில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து பிள்ளையா நினைக்கக்கூடும், கொஞ்சம் பேர் நல்லா நினைக்கக்கூடும், கொஞ்சம் பேர் இதை அப்படி சர்வசாம எடுத்து இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் எங்களோட வழியில் தூய்மையாக இருந்து செய்யும்பொழுது அந்த இறை சக்தி என்றது எங்களுக்கு மேலால் உதவி செய்யும். அதுதான் எனக்கு இந்த டாக்டர்ஸோட, சர்ஜன்ஸோட, இப்போ நான் ஒரு அவசரத்துக்கு எடுத்து ஒரு டக்குன்னு ஒரு வருத்தத்துக்கு இருந்தால் எனக்கு எல்லா டாக்டர் சர்ஜன்ஸோட ஹெல்ப்பும் எனக்கு இந்த ஹார்ட் இதில் இருக்குது.
அப்போ எது அதை காட்டுதுண்டா அவங்களும் என்னை அப்சர்வ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், இது புகழுக்காக செய்கிறேனா இல்லை உண்மையாக டெடிகேட் பண்ணி செய்கிறேனா, இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறபடியாக தான் எனக்கும் அவங்களோட சப்போர்ட் இருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஹார்ட் சர்ஜரின்றது ரொம்ப ஒரு உயிரோட சம்மந்தப்பட்டது. நான் வந்து ஒரு பிரபலம் அடைகிறதுக்காகவோ இல்லைண்டா ஒரு வேறு எதுக்கோ செய்யணுமெண்டா நான் இலவசமாக நோட்டு புத்தகங்களையோ இல்லை வேறு எதையோ ஒரு சர்ஜரிக்கான தொகை வந்து கிட்டத்தட்ட $7,000 ரஃப்லியாக ஒரு 18 லட்சம் வைப்போமே. நான் எத்தனையோ பேருக்கு பள்ளிக்கூட புத்தகங்களோ எதையோ கொடுத்து அதை அதை ஒரு 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 விளம்பரமாக அப்படி நான் செய்யலாம். ஆனால் அது எங்களோட நோக்கம் இல்லை. எங்களோட நோக்கம் அந்த உயிர் காக்கிறது. அப்போ ஒரு சர்ஜரிக்கு 18 லட்சம் வந்தாலும் அந்த அந்த உயிர் அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பெருமதியானது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கு. உங்களுக்கும் எனக்கு தெரியா பிள்ளைகள் இருக்கவன்னு நம்புறேன். அப்போ எவ்வளவு நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு ஒரு வருத்தம் வந்தா இப்படி நாங்கள் துடிப்போம். அதனால தான் நான் எப்போவுமே அந்த ஒவ்வொரு பிள்ளையும் எந்த ஒரு பிள்ளையா தான் யோசிச்சு இது செய்கிறது. ஸோ கண்ட்ரோவர்சி கிரிட்டிசிசம் அன்றது எப்போவுமே இருக்கும். பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ண்டா ஓகே. நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படி இருந்தால் அதை இறைவனிட்டே விட்டுறது. இதுவரை வெற்றிகரமாக 192 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சைகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களூடாக ஒரு பாலமாக செயற்பட்டு செந்திலன் அவர்கள் இந்த வேலைகளை செய்து முடித்திருக்கின்றார். நான் கேட்க வேண்டும், வைத்திய சாலைகள் என்ன மட்டங்களில் இருக்கின்றது? உங்களுக்கு இப்போ வைத்தியர்கள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள், இவருக்கு உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் ஆமா. அப்படின்னு. வைத்திய சாலைகள் எல்லாம் நல்ல விதத்தில் இருக்கின்றதா? வைத்தியர்கள் என்ன மாதிரியான ஒத்துழைப்பு உங்களுக்கு தாராங்க? அத கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயம். நல்ல ஒத்துழைப்பு தராங்க. இன்றைக்கு உதாரணத்துக்கு நீங்க ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அங்க எவ்வளவு கிட்டத்தட்ட 100 கன்சல்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்ட். இது வந்து ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய அ இந்த மக்களுக்கு பெரிய ஒரு வரம். ஆ க ப எலும்பு முறிவா இருக்கட்டும், இது ஒவ்வொரு இதுக்கும் இருக்கிறாங்க. அப்ப நான் டீல் பண்றது குறிப்பா ஹார்ட் அண்டபடியா, எனக்கு எங்க டாக்டர் லக்ஷ்மன், டாக்டர் குருபரன், டாக்டர் ஜெரால்ட், டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அரவிந்தன் இங்க கிளிநொச்சி இது வவுனியா ஹாஸ்பிட்டல்ல. இப்படி இவங்கள்லாம் தான் இப்ப எனக்கு என்னோட அ எனக்கு அந்த பேஷண்ட்ஸ ரெஃபர் பண்ணுவாங்க. இவர் இன்னார் என்னடா 5400 பேருக்கு மேல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க ஜெஃப்னால. இதய சத்திர சிகிச்சைக்கு பகிர்ந்து விட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவங்கள எல்லாருக்கும் இதய சத்திர சிகிச்சை நான் பொறுப்பெடுத்து செய்ய இயலாது. அப்ப அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், யாருக்கு ரொம்ப அவசரமோ, உடனடியாக செய்யும். "நீ எனக்கு தாங்கோண்டா, நான் அத அப்படி செய்றேன்டா." அதே மாரி டாக்டர் அருள்நிதி ம்ஹ்ம். பெட்டிகோலோல. அவர் பெரிய திறமான அவர் அங்கருந்து செய்றார். அங்க டாக்டர் ரஜீவன், டாக்டர் வினோதன் அவங்கலாம் அங்க திறமா இது இயங்கிக் கொண்டிருக்காங்க. அப்ப நான் அந்த அவசரம் தேவை இவர்களுக்கு தேவைன்றவங்களுக்கு நான் உடனடியா அங்க எடுத்து, எங்களுக்கு இங்க இந்த தனியார் மருத்துவமனையில அ முழுக்க டாக்டர் காந்திஜி, டாக்டர் லுஷாந்தா, டாக்டர் இப்படி பல பேர் வந்து தங்கள் டைம வாலண்டியர் பண்றாங்க. நாங்க பே பண்றது சின்ன பிள்ளைகள சர்ஜரிக்கும், மற்றது ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், இந்த வால்வ் மாத்து சிகிச்சைக்கான வால்வுக்கான இதெல்லாம் பே பண்றது. அடல்ட் சர்ஜரீஸுக்கு தங்களோட டைம வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. இப்ப இவ்வளவும் அ எ என் இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லியாகணும். கடந்த வருடம் கொழும்பில் இருக்கிற தனியார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அந்த நிகழ்வு, அந்த ஆமா. நிகழ்வின் பேர் என்ன அப்படி? நிகழ்வு நாங்க 150வது சத்திர சிகிச்சை சத்திர சிகிச்சை செலிப்ரேஷன். நிறைவை முன்னிட்டு செய்த நிகழ்வு. அங்கு வருகை தந்து பேசிய வைத்தியர்கள், அதேபோல அ இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட அம் பேஷண்ட்ஸ் ஆமா. எல்லோருமே அங்கு வந்து சொன்ன கருத்துக்கள், பகிர்ந்து கொண்ட அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே நாங்க பார்த்தோம். ம். நிச்சயமா மிகவும் நீங்க உணர்வுபூர்வமாக வந்திருந்தீங்க. நான் வந்திருந்தேன். ஸோ அதிலிருந்து தெரிஞ்சது. நீங்க எவ்வளோ பெரிய ஒரு வேலைய செஞ்சு கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அன்று அந்த நிகழ்வுல வந்தபோது அவங்க அழுது கொண்டு சொன்ன விதம் தெரிஞ்சுச்சு. எத்தன பேத்துக்கு இந்த உதவி கட்டாயமா செய்யப்பட வேண்டி இருக்குது. அத நீங்க எவ்வளோ மிகச் சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு நாங்க பார்த்தோம். நன்றி. அது குறிப்பா நான் போன முறை வந்து கதைச்ச அந்த பிரசாந்தி, அ அந்த கிளிநொச்சியை சேர்ந்தவர். அப்ப நான் நினைக்கிறேன் அவருக்கு 38 வயது. எங்கள்ட்ட 2018ஆம் ஆண்டு வந்து உதவி இது தேவண்டு கேட்கைக்கு அவருக்கு கதைக்கவே இயலாது. அப்படியே அந்த மூச்சு வாங்கி வாங்கி தான் கதைப்பா. ஆ அ அ கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த இதய வருத்தம்ன்றோன விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப 5 வயது மகனோடு தத்தளித்த அவரை நாங்கள் கொண்டு போய் சத்திர சிகிச்சை செய்த பிறகு, அவ அதான் அத சொல்லிக் கொண்டிருந்தவ என்னென்றால், இப்ப அவ மறுமணம் செய்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து,
இப்போ 3 பிள்ளைகளையும் அழகா வளர்த்து கொண்டிருக்கிறான். நான் கேட்ட உடனே ஓடி என் அண்ணாண்டு வந்து அன்றைக்கு நிகழ்வுல ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அனுபவத்த பகிர்ந்து கொண்டார். ஆனா 192 பேர் அறுவை சிகிச்சை செய்து முடிச்சிருக்கிறார்கள். அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்குதா? அவங்க தொடர்புல இருக்காங்களா? பேசுறாங்களா? நல்ல எப்படி இருக்காங்க? கேள்வி இந்த அது. நிலையில இருக்காங்க? ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னடா, அப்பதான் எனக்கு அந்த உண்மையா அத ஃபீல் பண்றேன் நான். இந்த மாதிரி செய்தா இவ்வளோ நல்லதுண்டு. அவங்க அனுப்புவாங்க எனக்கு, "அண்ணா இன்றைக்கு தான் எனக்கு நீங்க உயிர் குடுத்த நாள், போன வருஷம். அண்ணா இந்த மாதிரி என்ன" அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதாவது கதைப்பாங்கல்ல அடுத்து. "இன்றைக்கு தான் எங்கட அ அ சர்ஜரி 2 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. இன்றைக்கு சர்ஜரி டேட் அண்ணா தான் உங்கள நினைச்சு நான் உங்கள எப்பவுமே நான் நினைக்கிறேன் நான்லாம்" அ என் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கள நோக்கமே அதுதானே. அவங்க ஒரு சரி. உயிரோட இருக்கோன்னு தானே இவ்வளோ நிச்சயமாக. கஷ்டப்படுறோம். அ உதவிங்கிறது இப்பயும் தேவைப்படுற ஒன்று. யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுவதற்கு உடனடியாக நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவது இந்த உலகத்திலே மதி உயர்ந்த ஒன்று. அதுவும் இந்த மருத்துவ தேவை ஒரு உயிர் காப்பதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம்னு சொல்லுங்களே! அதுதான் அத எதிலுமே அடிச்சுக்க முடியாது. அதுக்கு மேல எதுவுமே இல்ல. ஒரு ஒருத்தருடைய தானத்தில் உயிர உச்சதானம் உயிர் தானம். கட்டாயம். அப்ப எனக்கு அதுல நான் எப்பவுமே சொல்றேன் நந்திஷா, நான் ரொம்ப குடுத்து வச்சேன் நான். ஏனென்றால், இதுல சுமைகள் கூட. ஒரு சில சமயம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆ இன்னாருக்கு இந்த சர்ஜரி செய்யணும், இவர்ட்ட ரிப்போர்ட் வந்து இத அங்க அனுப்பணும். இத நான் த இதுக்கு பேஷண்ட்டுக்கு திருப்பி அனுப்பி அவங்கள இன்னொரு டெஸ்ட் எடுக்க சொல்லணும். எனக்கு என்னதான் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும், சில சமயம் எல்லாமே என்னட்ட தான் வரும். அந்த ஃபைனல் டிசிஷன் மேக் பண்ணும்போது. ஆனா, அதெல்லாம் தாண்டி சரியா, இந்த மக்கள் வந்து எவ்வளோ கனிவான மக்கள நான் சந்திக்கிறேன். உண்மையா அந்த எங்கட மக்கள் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு, என்ன தேடி வந்து எத்தனை பேர் குடுப்பாங்க. என்ன அழைத்து நீங்க நல்லா எனக்கு முகமே தெரியாது. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும். உங்களோட இது நல்லா செய்றீங்க. நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி. யாருன்றே எனக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் அத்தோட நான் கனடா கந்தசாமி கோவில் இந்த நேரத்தில நான் நன்றி சொல்லணும். எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. இந்த ஆலயங்கள் வந்து இருக்கிற காரணம் வந்து சமூகத்தில நல்ல விஷயங்கள பரப்போணும். அ நல்ல கலாச்சாரம், மதம் அதெல்லாம் இருக்கு. ஆனால் நல்ல வழியில பிள்ளைக்கு சொல்லிக் குடுக்கணும். அதாவது தானம் என்றது வழங்குதல். அ பிறரை வாழ வைக்கிறது வந்து எங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும். அது வந்து அ நல்லா வந்த பிறகு செய்வோம். நாங்க நல்லா வந்தாண்டா எப்பவுமே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில எனக்கும் கிரெடிட் கார்டு இருக்கு, கடன் இருக்கும். அது நார்மல். ஆனா இத லைஃப் ஸ்டைல்ல நாங்கள் இத கொண்டு வரணும். அந்த 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 மாரி நான் போய் அந்த ஆலயங்கள்ல நிண்டு அ நிதி சேகரிக்கிறேன் நான். அதோட ரீசனே பிறர் என்ன வந்து அந்த நேரத்தில வந்து, ஐயோ! இது நல்ல விஷயத்த குடுக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு புண்ணியம் அது. தேடி வந்து இங்க செந்தில் குமரன் நிக்கிறாருன்ட்டு அங்க வந்து லைன்ல நின்னு குடுப்பாங்களாம் அந்த கனடா கந்தசாமி ஆலயத்துல. அவங்களும் எங்கள அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஆலயம் அ இவருக்கு குடுக்கிறபடியா தங்களோட உண்டியல்ல போடுற காசு குறையுதுன்னு யோசிக்கிறது இல்ல. எப்படி என்றாலும் நல்லது. அங்க போடுறோம், அங்க போடுவாங்க. இங்க போடுறவங்க இங்க குடுப்பாங்கன்னு அந்த பெருந்தன்மையோடு, இதுவரையும் நாங்கள் அந்த ஆலயத்தின் ஊடாக சேர்த்த நிதிகளில் 17 பேருக்கு மேல நாங்க உயிர் காத்துட்டோம். அந்த ஒவ்வொன்னும் 17ன்றது நம்பர். ஆனா, அதுக்கு பின்னால அந்த ஒவ்வொரு பிள்ளையின் உயிர், அந்த பிள்ளையின் தாய் தகப்பன், அம்மம்மா, அப்பம்மா இவ்வளவு பேர்ட்ட உறவுகள், அந்த பிள்ளை வளர்ந்து நாளைக்கு சந்ததி. இவ்வளவுத்தையும் நாங்க காத்து நிக்கிறோம் என்றால், இந்த மக்கள் இப்படி குடுக்கிறபடியா. அப்படி அதில எத்தனையோ நல்ல மனிதர்கள சந்திச்சிருக்கிறேன். அ உதாரணத்துக்கு நான் குவாலிட்டி பேக்கரி இங்க ஒரு ம். பேக்கரி இருக்கிறாங்க. அவங்க வந்து மாதம் $1000 அவர் செக்காவே ஒவ்வொரு மாசத்துக்கும் அட்வான்ஸ்டா எழுதி தந்துருவார். அத விட வ வ வருஷத்துக்கு ஒரு சர்ஜரிய ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணுவாரு. $7000 திரு பிரான்சிஸ் அண்ட் ஜமுனா அந்தோணி பிள்ளை. இதுலயும் அத விட அ அ எங்களோட எம்ஜிஆர் நிகழ்வுக்கு சிற்றுண்டிகள் முழுக்க இலவசம். அப்ப அதால வார அவ்வளவும் புரோசீட்ஸும் இதுக்கு தான் டொனேட் பண்றது. கிட்டத்தட்ட 23,000 $24,000 ஒரு மனிதன் இதுக்கு தாரார். அப்ப யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு மனம் வேணும். ரொம்ப அ ஆர்வமா, தன்னார்வமா முன்வந்து தாரது அது பெரிய விஷயம். இவ்வளோ விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அத விட அவர்ட்ட மகன் இப்ப சமீபத்தில மார்ட்டின் பேக்கரி ஓப்பன் பண்ணி, திறந்த உடனே அவர் $7,000 தாரார். நான் அப்பா மாதிரி நானும் ஒரு சுத்திரை சிகிச்சை செய்யணும்னு. எனக்கு போம்போது சொல்லிவிடுறார், வேற யாரும் இருந்தா சொல்லுங்க, நான் அடுத்த சிகிச்சைக்கும் தாரேன் ரெடின்னு. இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறபடியா தான். அ அ அதுக்காக இவ்வளோ பெரிய தொகை தான் குடுத்தேன்ட்டு இல்ல. அந்த கோவில்ல நிக்கைக்க வந்து அந்த வாலெட்ட திறப்பாங்க. அவங்கள பார்க்கவே தெரியும். இப்ப தான் கனடாவுக்கு புதுசா, இல்லன்னா அவங்க பெரிய நல்ல நிலையில இல்லையான்னு தெரியும். இருந்தாலும் அந்த என்ன இருக்கோ, அத அப்படியே எடுத்து குடுத்துட்டு போவாங்க. அது அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அந்த நல்ல மனிதர்கள அது எனக்கு வாழ்க்கையில பெரும் பேறா கருதுறேன்.
நிச்சயமா. ஆனா நாங்க அண்மையில பார்த்திருந்தோம். உங்களுடைய ஒரு கவர் சாங் உண்டு. ஏ.ஆர். ரஹ்மான் பாடிய "உந்தன் தேசத்தின் குரல்" அந்த பாடல நீங்க கவர் சாங் பண்ணியிருந்தீங்க. அதுல சில விஷுவல்ஸ் இருந்துச்சு. மலையக பக்கம் நீங்க போன பயணங்கள். அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? நான் நினைக்கிறேன், நாங்க நேர்காணல் செய்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த பயணத்த இப்ப அது மேற்கொண்டிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். டிட்வா புயலுக்கு ம்ஹ்ம். ஆக ரைட், ரைட். நாங்கள் வந்து அத அ கொஞ்சம் சொல்லுவோம் அந்த பணம் அனுப்பி ம்ஹ்ம். $30,000 கிட்ட நாங்க அனுப்பி, ஆ அ மலையத்துக்கு மட்டும் இல்லாம திருகோணமலையில எங்கெங்க வெள்ளம் பாதிக்கப்பட்டதோ, ஆனா கூடுதலா 80% மலையத்துக்கு தான் போச்சு. மிச்சம் அங்க அனுப்பினது. அப்ப நான் என்னோட கவர் சாங் அதுல போட்டு, அந்த விஷுவல்ஸ் எங்கெங்கெல்லாம் இது கொண்டு போய் குடுக்கப்பட்டது என்ற விஷுவல்ஸும் நான் போட்டு, என்னுடைய சிங்கர் செந்தில் முகப்பக்கத்துல அது இருக்கு. நீங்க அத என்ற கணக்கா இருக்கட்டும், யார் யாருக்கு சத்திர சிகிச்சை செய்தது, நீங்கள் அ எல்லா விஷயங்களும் அந்த சிங்கர் செந்தில் என்ற முகப்பக்கத்துல இருக்கு பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி தான் அறுவை சிகிச்சைகள் மாத்திரமல்ல. வைத்தியசாலைகளுக்கு தேவையான வைத்திய உபகரணங்கள், குறிப்பாக இயந்திரங்களும் நீங்க குடுக்கிறதாக ஒரு தகவல் உங்களோட Facebook மூலமா எனக்கு காணக்கூடியதா இருந்துச்சு. என்ன மாதிரியான இயந்திரங்கள் நீங்க வழங்கியிருக்கீங்க? இன்னும் வழங்குறதுக்கு இருக்கீங்க? நல்ல ஒரு ம். கேள்வி இது ஜெஷன். ஒரு பக்கத்தால நாங்கள் வந்து சத்திர சிகிச்சையில செய்து கொண்டு போனாலும், அ க அது முக்கியம். உயிர்கள காப்பாது. இன்னொரு பக்கமாக நான் தொலைநோக்கு பார்வையுடன் இத கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ எப்படி நாங்கள் வந்து பிளப்படுத்தலாம்? ஏனென்னா, அங்க தான் சனம் போகுது. அரசாங்க மருத்துவமனைக்கு தான் சனம் கஷ்டப்பட்டவங்க போறாங்க. பிரைவேட்டுக்கு இயலுமான ஆட்கள் பிரைவேட்டுக்கு போவாங்க. அவங்களுக்கு தேவையில்ல. இது அதிகமான சனம் இருக்க இடம் பார்த்தா அரசாங்க அரசாங்க ஆமா, தான். ஆமாம். அப்ப இந்த வறிய நோயாளிகள் போய் உதாரணத்துக்கு ஜெஃப்னால 2002 வருஷத்துக்கு முன்னால 2024 நான் கனடா ஹை கமிஷனர் கௌரவ எரிக் வால்ஷ் அவர்கள் ஊடாக நாங்கள் ஒரு அ அவர அவர அவரின் கனடா நிவாரணம் அமைப்பு தான் அத முழுக்க வழங்கினது. அவர் அத பிரசன்ட் பண்ணவர் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு. டிஓஇ ப்ரோப்ஸ் என்ற ஒரு இயந்திரத்த, அதாவது எக்கோ மிஷின் வித் டிஓஇ ப்ரோப்ஸ்ன்றத அமெரிக்காவில இருந்து $95,000 செலவுல எடுத்து தந்தாங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க. டாக்டர் அ சிவசங்கர், டாக்டர் பலிந்தா, டாக்டர் ரமணன் இவங்க தான் அந்த சத்திர சிகிச்சைன்ற அந்த குழு. இத விட டாக்டர் லக்ஷ்மண், டாக்டர் லக்ஷ்மண், டாக்டர் குருபரன் என கேட்டிருந்தவங்க. திரு சத்யமூர்த்தி அஃப்கோர்ஸ் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் டைரக்டர். இத வாங்கி தர முடியுமோன்னு. நான் வாங்கி தந்து, நான் என்ன செய்தேன் என்றால், லங்கா மருத்துவமனைக்கு நான் வழக்கமா இந்த பேஷண்ட்ஸ அனுப்புறது. ஏன் இதற்கு இது ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்ல முதல்ல இந்த காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிய, ஹார்ட் சர்ஜரிய செய்தால் அவங்க ஸ்டில் செய்து கொண்டிருந்தவங்க. யங் பேஷண்ட்ஸ் என்றா செய்றத தவிர்ப்பவங்க. ஏனென்றால், இந்த மிஷின் இல்லாம செய்யும் பொழுது சத்திர சிகிச்சை சில கடினமா இருக்கும். இத வாங்கி குடுத்த பிறகு இன்றைக்கு 300 பேருக்கு சமீபத்தில் அந்த 300வது நம்பர தாண்டுனாங்க. இது 2 வருஷத்துல. ஒரு பக்கத்தால நான் பிரைவேட்ல 192 சர்ஜரி. இன்னொரு பக்கத்தால ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மிஷின் குடுத்தபடியா 300 சர்ஜரி இப்ப முடிஞ்சுது அங்க. இது இதே நான் தனியார் மருத்துவமனையில ஒரு $7,000 படி 14 பேருக்கு செய்ற மருத்துவ அந்த பணத்த தான் முற்பணமா போட்டு இந்த மிஷின வாங்கி குடுத்தேன் நான். ஆனா இன்றைக்கு 300 பேருக்கு இந்த 14 பேருக்கு பே பண்ணக்கூடிய மிஷின் வேல்யூ இன்றைக்கு 300 பேர தாண்டி இன்னும் பல நூற்றுக்கணக்கான பேருக்கு உயிர் குடுக்க போகுது. இதுதான் என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மருத்துவ கட்டுமானங்கள நாங்க பில்ட் பண்ணி, இங்க மக்களுக்கு இலகுவா ஏனடா எப்படி இருந்தாலும் இப்ப எல்லா நிதி வசதியும் இந்த அரசாங்கத்திட்ட இல்ல. அப்ப நாங்கள் இத எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ, அத நாங்க அடைச்சு கொண்டு போக, மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா ஆனா இருக்கும். இதுக்கு அரசா தரப்புல இருந்து உங்களுக்கு போதுமான சப்போர்ட் கிடைக்குதா? அவங்கள எங்களுக்கு ஒன்றும் இது இல்லாம இருந்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா, நாங்கள் எங்கள பாட்டுக்கு செய்யும்போது, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில மக்களுக்கு நன்மை வருதுண்டா பேசாம நான் கூடுதலா ஒன்றுக்கும் நான் போறதில்ல. அ அவங்கள் இன்னொன்று சொல்லணும். அ மல்லாவி 2022ஆம் ஆண்டு எனக்கு டாக்டர் பவந்தன், டாக்டர் பிரம்மாட்ட இருந்து ஒரு அவசரமா வந்தது. தயவுசெய்து ஒரு டயாலிசிஸ் சென்டர் நீங்க மல்லாவில பில்ட் பண்ணி குடுங்கோன்னு. அப்படி செய்தபடியா $48,000 நாங்கள் ஜெர்மன்லேருந்து மிஷின் எடுத்து குடுத்தோம். அது செய்தபடியா இன்றைக்கு மல்லாவிலிருந்து ஜெஃப்னாக்கு போ வேண்டிய அவசியம் இல்ல. என்னடா 40,000 செலவழிச்சு உண்ட விட்டு ஒரு நாள் போய் கொண்டிருந்தவங்க, இப்ப அங்க நிம்மதியா அ 2 ஷிஃப்ட் 20 மணித்தியாலம் ஓடுது அங்க மிஷின். ஹவுஸ் ஃபுல். அப்ப அந்த மாதிரி மல்லாவி, பிறகு மாஞ்சோலையில புனரமைக்கப்பட்ட ஒரு டயாலிசிஸ் சென்டர உருவாக்கணும். பிறகு சாவச்சேரிக்கு 2 மிஷின் குடுத்தோம். இப்ப மீண்டும் ஒரு மிஷின் மல்லாவிக்கு குடுக்குறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. அதே சமயம் வவுனியால 2 மிஷின் வேணுமென்று கேட்டாங்க. இப்ப அது குடுக்குறதுக்கு ஓம்ன்னு சொல்லியிருக்கிறோம். இத விட டிக்கோயால நான் ஒன்று பார்த்தேன் நான். ரொம்ப பேர் அந்த மலையத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
இப்போ ஜெஃப்னாக்கில் இருக்கிற ஆட்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகள் கிடைக்குது. இப்போ ஈவன் முல்லைத்தீவு, கிளிநொச்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சமூக வலைதளங்கள் வேறு வேறு இதில் போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இதை பொறுத்தவரையும் ஒருத்தரும் வெளியில் பெருசாக இல்லை மலையத்தை பொறுத்தவரையும். அப்போ டிக்கோயாலேருந்து கண்டிக்கு டொண்டை விட்டு ஒரு நாள் டயாலிசிஸுக்கு போயிட்டு வர்றதுக்கோ இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ நான் இப்போ டிக்கோயால் இதை சென்டர் ரவுண்டை உருவாக்கவும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஆகவே இப்போ அதுக்கான வேலை திட்டங்கள் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு டிக்கோயாவில்? அது ஒரு பக்கத்தால் போனாலும் நான் மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதுதான் இந்த கனடா இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து அதுதான் ரீசன். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸ்ரீ சத்யசாயி ஃபவுண்டேஷனுடைய இந்தியாவில் இருக்கிற இன்னொரு ஃபவுண்டேஷன் ஸ்ரீ கருணா நிலையம் ஃபவுண்டேஷன் பெட்டிகுலோவில். இதன் மிகப்பெரிய ஒரு 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 ஆன்ஜியோ சென்டர் உண்டு, ஒரு பில்டிங் உண்டு பெட்டிகுலோவில் கட்டியிருக்கிறாங்க. மதுசூதன் சாய் அவர் தான் அந்த குரு. அந்த இதுவரை 4010 ஆன்ஜியோகிராம் செய்திருக்கிறாங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆன்ஜியோகிராமுக்கு 2 வருடம் 3 வருடம் வெயிட் பண்ணணும். இங்கே 4010 இந்த 3 வருஷத்துக்குள்ளே 2023 திறந்தவங்க 3 வருஷத்துக்குள்ளே அங்கே பில் கவுண்டர் இல்லை, ஒரு விதமான எல்லாமே ஃப்ரீ, இலவசம். ஓபிடி ஃப்ரீ. நீங்கள் காய்ச்சல் இதுண்டாலும் அங்கே போய் மட்டக்களப்பு டவுனுக்கு பக்கத்துலேயே. இப்போவும் ஜெஃப்னா மெட்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க ஜெஃப்னாக்கு முதல் கொண்டு வருவாங்க 8 பேஷண்ட்ஸை எவ்ரி 2 வீக்ஸ் கொண்டு வருவாங்க ஆன்ஜியோகிராம் செய்கிறதுக்கு ஜெஃப்னாவுக்கு பெட்டிகுலோவில் இருந்து. இப்போ அதெல்லாம் இல்லை, நேராக அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செய்கிறாங்க. டாக்டர் ராஜீவன், டாக்டர் வினோதன். அமேசிங். இது வந்து மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்போ அதில் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் கட்டி முடிவரும் தருவாயில் கொஞ்சம் இன்னும் ஒரு 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 $500,000 தேவை அந்த ஏர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட் பண்ணுறதுக்கு. என்னடா கட்டாயம் ஏர் கண்டிஷனிங் இருக்கணும் அந்த சர்ஜரி செய்கிற அந்த ரூமுக்கு. அதுக்கு இப்போ எங்களோட உதவியை நாடினார்கள். அப்போ நான் எங்களோட நிவாரண அமைப்பின் ஊடாக நான் என்ன யோசிச்சேன்னால், அந்த ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி நான் இந்த 14 பேருக்கு கொடுக்குற மிஷினை எப்படி கொடுத்து நாங்கள் 300 சர்ஜரி செய்தோம், அதை மாதிரி நான் யோசிக்கிறேன். அவங்களோட சத்யசாய் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் இருக்கிற 4 பெரிய ஹாஸ்பிட்டலில் இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த பேஷண்ட்ஸை கொண்டு போய் இங்கே லங்கா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாமல் அங்கே கொண்டு போய் அந்த அவங்களுக்கு கொடுக்குற இங்கே நான் தனியார் மருத்துவமனை கொடுக்குற விட இல்லை குறைவாக தான் கொடுக்க போகிறேன். இங்கே நான் 17 லட்சம்ண்டா அங்கே நான் நினைக்கிறேன் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒரு டோக்கனா அந்த பணத்தை இந்த ஏர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட்டை கொடுத்து இந்த பக்கத்துலேயும் நாங்கள் பில் பண்ணி இந்த நான் திறப்பம் என்றால் எத்தனையோ சர்ஜரிஸை நாங்கள் எத்தனையோ உயிரை காப்பாற்றலாம். இதுதான் என்னுடைய குறிக்கோள். இதுக்கு இறைவன் அருள் புரியணும். இன்னும் அவங்களும் ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க எங்களோட சேர்ந்து. அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இப்போ போய் கொண்டிருக்கு, மும்முரமாக போய் கொண்டிருக்கு. முதற்கட்டமாக இப்பொழுது அங்கே ஒன்றும் இங்கொன்றுமாக நாங்கள் ஒரு கிழமையில் ஒரு சர்ஜரி என்று தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே நேரத்தில் 25 பேர் அங்கே அனுப்பலாம்னு இருக்கிறேன். அப்போ 25 பேர்கிட்ட இதில் பெரிய ரிஸ்க். இப்போ சத்திர சிகிச்சைன்றது இது போய் கடையில் சாமான் வாங்குற மாதிரி இல்லை, இது உயிர் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஆப்ரேஷனை ஹார்ட்டை திறந்து பார்க்கும்போது தான் தெரியும் இவற்றை நிலைமை எப்படி இருக்குது. அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன். என்னடா நல்லது செய்யும்போது சொல்ல மாட்டாங்க, ஏதாவது நடந்துட்டு இருந்தால் பெருசாக அதெல்லாம் தாண்டி இறைவன்கிட்ட கையில் பாரத்தை போட்டுட்டு இதை நான் எடுக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய இந்த திட்டங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடியணும் அப்படிங்கிறத நாங்களும் வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்கள் ஒரு மேடை பாடகர் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், தெரியும். இலங்கையில் நாங்கள் பார்க்குறோம், இலங்கையில் நீங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி கூட செஞ்சதில்லை. கட்டாயம் செய்யணும். நான் யோசிக்கிறேன். ஆனால் இங்கே வரதெல்லாமே நம்ம தென்னிந்திய பாடகர்கள் தான் அதிகமாக வராங்க. ஆமாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நிச்சயமாக நான் கேட்கணும்னு இருந்தேன். முற்றத்து மல்லிகை எப்பொழுதுமே மணக்காது. அது எங்களோட அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட ஈழத்தமிழர்கள் வந்து ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கட கலைஞர்கள் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. எங்கட பிள்ளைகளை நாங்கள் அங்கே சங்கீத கிளாஸுக்கு கொண்டு போவாங்க, எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. இப்போ நாங்களே எங்களுக்கு அந்த எம்ஜிஆர் ஷோ வைக்கும்போது எங்களுக்கு என்னதான் சப்போர்ட் இருந்தாலும் எங்களோட ஹால் ஃபுல்லாகும். ஆனால் இதுக்கு விட இன்னும் பெரிய ஒரு ஹால் எடுத்து செய்யக்கூடிய ஆசை இருந்தாலும் எங்களுக்கு அது செய்ய எங்களுக்கு தெரியும். எங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ எங்களுக்கு சனம் வரும்னு எங்களுக்கு தெரியும்.
அது ஒரு பெரிய ஒரு 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 கவலைக்குரிய விடயம் என்னென்றால், இதே நான் ஒரு சூப்பர் சிங்கரை கொண்டு வந்தேனேன்டா, 2 பேர கொண்டு வந்தோம்னு வைங்கோன், இத விட இன்னும் கூட வரும். ஆனா, எனக்கு அப்படி நான் இசை நிகழ்ச்சிகள செய்தேன் நான் முதல்ல. மின்னல் என்ற ஒரு பிராண்ட்ல இசை நிகழ்ச்சிகள நான் ஸ்ரீனிவாச கொண்டு வந்தேன். நான் லக்ஷ்மண், ஸ்ருதி எல்லாரையும் கொண்டு வந்தேன் நான். ஆனா, அது வேறு. ஆனா, நிவாரணம் என்று வரும்போது நான் எங்கட எங்கட கனடா கலைஞர்கள ஊக்கப்படுத்தி, அவங்களூடாக தான் மின்னல் மியூசிக் அண்ட் யூடியூப் அதெல்லாம் செய்து, இதெல்லாம் செய்து கொண்டு வரேன். ஆனா, என்ற ஒரு குறை என்னென்றால், என்ற கவலை என்னென்றால், அவங்களுக்கு குடுக்குற அந்த மரியாதையும், அந்த இதையும் எங்கட கலைஞர்களும் குடுத்தா தான், எங்கட அடுத்த ஜெனரேஷன் இன்னும் குறிப்பா நல்லா வருவாங்க. கட்டாயம், கட்டாயம், கட்டாயம். அப்போ இங்க இருக்க அந்த மாதிரி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு? நீங்கள் எங்கட எங்கட கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் குடுங்கோ. எங்கட சமூகத்துல இந்த அ முக்கியமா அ இந்த நல்ல விஷயங்கள செய்றா இந்த மாதிரியான கலைஞர்கள நீங்க ஊக்குவிங்க. அந்த அதன் மூலமாக நீங்க அடுத்தவரையும் இன்ஸ்பயர் பண்ணி, நல்ல விஷயங்கள் இன்னும் பலத இந்த இந்த எங்கட ஊர்ல நடக்கலாம். ரைட். அந்த வகையில எங்களோடு இணைந்து இவ்வளவு பல நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற, இன்னும் பல வழிகளில் புதிதாக செய்யவிருக்கின்ற அந்த திட்டங்கள் பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருந்தார் திரு செந்தில் குமரன் அண்ணா அவர்கள். அவை அண்ணா நன்றி. உண்மைக்குமே இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வந்து கடந்த வருடம் நாங்க நேர்காணல் செய்த போது இருந்த விடயங்கள், அதுக்கு பிறகு 1 வருடம் ஆகிட்டது. அந்த 1 வருடத்துல ம். அதை விட அதிகமாக இன்னும் எத்தனையோ விஷயங்கள நீங்க செஞ்சிருக்கீங்க. இன்னும் செய்றதுக்கு தயாராகி இருக்கீங்க. அ நன்றி. அதேபோல வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு. நன்றி. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தந்த லங்காஸ்ரீ ஊடகத்துக்கும், உங்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற வியூவர்ஸுக்கும் நன்றி. நீங்க இத பார்த்தது மட்டும் இல்லாம, நீங்க எப்படி ஒரு இந்த இந்த ஒரு முக்கியமான வேற ஒரு இன்டர்வியூ நீங்க ஷேர் பண்ணுவீங்களோ, இந்த நடிகர், நடிகைமாரோட இன்டர்வியூ ஷேர் பண்ணுவீங்க. அந்த மாரி இதையும் நீங்க ஷேர் பண்ணி, இந்த மெசேஜ பல பேருக்கு கொண்டு போங்க. இதான் நாங்க உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்றது. நிச்சயமா. ஆனா நம்மோட வியூவர்ஸுக்காக உங்களுடைய குரலில் இறுதியாக ஒரு பாடல் நான் நினைக்கிறேன் கடந்த இன்டர்வியூல நாங்க ஒரு பாட்டு பாடினோம். அப்படியா? ஓகே. இந்த நிச்சயம் இன்டர்வியூல நாங்க பாடுவோம். பாடிட்டு இந்த இன்டர்வியூ அழகா இது முடிக்கிறோம். ரொம்ப அழகான இது. ம்ஹ்ம். கடவுள் எங்க இருக்கிறார்? எல்லாரும் கேட்கிற கேள்வி கடவுள். கடவுள் எங்கள்ட்ட தான் இருக்கிறார். எங்கட ஆத்மால நாங்க செய்ற இதெல்லாம் இருக்கிறார். அத வலித்துற ஒரு பாடல், ஒரு சின்ன ஒரு பாடல், சில வரிகள். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அருமையான பாடல். Thank you, thank you. நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேர்காணல் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி ஒரு பாடல் மூலமாக எங்களையும் எங்களுடைய பார்வையாளர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தினதுக்கு நன்றி. நன்றி. இந்த நேரத்தை அகைன் தந்ததுக்கு. மீண்டும் சந்திப்போம். கட்டாயமாண்ணா. அடுத்த வெற்றிகரமான ப்ராஜெக்ட்ஸ் முடிய மீண்டும் சந்திக்கலாம். நிச்சயம். ஓகே. தேங்க்யூ. தொடர்ந்தும் லாங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.